ஹாய் ஹலோ நமஸ்தே, எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பரா இருக்கிறேன். இந்த வீடியோல ஃபெஸ்டிவ் சீசன் சேல் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக தீபாவளிக்கு தேவையான சாரீஸ் அண்ட் ரெடிமேட் பிளவுசஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரெடிமேட் பிளவுஸ் வேற லெவல்ல வந்திருக்கு. அதே விதமா சாரீஸ் ஆல்சோ எக்ஸலண்டா இருக்கு. இது கிஃப்ட் பண்றதா இருந்தாலும், அம்மனுக்கு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும், நீங்களே வேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாரீஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெடிமேட் பிளவுசஸ் பார்க்கலாம். சாரீஸ் ஒன்னொன்னு சொல்லணும், எக்ஸலண்ட் குவாலிட்டியோட வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கலங்காரி saree பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ற மீஷோல இருந்து கலங்காரி டிசைன். நிஜமாவே ஜஸ்ட் வாவ், எக்ஸலண்ட் குவாலிட்டியில வந்திருக்கு. ரொம்ப ஷைனிங்கோட, ரொம்ப சாஃப்டா, எக்ஸலண்ட் குவாலிட்டியோட வந்திருக்கு. இதுல ஹைலைட்டே பார்டர் அண்ட் பிளவுஸ் தான் ரொம்ப ஹைலைட்டா கொடுத்திருக்காங்க. ரொம்ப பிரைட்டாவும் இருக்கு. ஸோ பட்டு saree லுக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த saree வேர் பண்ணிட்டு எவ்வளவு வேலை வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு. saree ஃபுல்லாமே கலங்காரி டிசைன் கொடுத்ததுனால பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. நீங்க டிஃபரெண்டா ட்ரை பண்ணணும், எப்பவுமே ஒரே பேட்டர்ன்ல saree கட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். saree ரொம்ப நல்லா இருக்கு, மிஸ் பண்ணிக்காதீங்க. லிங்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு saree பார்க்கலாம். இந்த சாரியோட கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரேரான கலர் தான். எல்லோ வித் பிங்க் பார்த்திருப்போம், எல்லோ வித் கிரீன் பார்த்திருப்போம், எல்லோ வித் ப்ளூ ரொம்ப ரேரா பார்த்திருப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி தான் எல்லோ வித் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல ஆர்கான்சா மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க. எக்ஸலண்ட் குவாலிட்டியோட கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் வாவ், நிஜமாவே இந்த saree மிஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு. டிசைன் எல்லாமே ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. சோ பாக்குறதுக்கு லுக் வைஸ் பட்டு saree லுக் கொடுக்கும். ஆனா வேர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த saree ஜஸ்ட் 700 ருபீஸ்க்கு தான் வாங்கினா. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த saree அந்த அளவுக்கு வர்த்தான saree தான். ப்ளீட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா வருது, ரொம்ப ஈஸியாவும் வருது. 5 நிமிஷத்துல இந்த saree கட்டிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. கேரி பண்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எவ்வளவு நேரம் வேணும்னாலும் கட்டிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிளவுஸ் கூட சேம் பார்டர் எப்படி கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. டோட்டலா சாரிக்கு 100 அவுட் ஆஃப் 100 கொடுத்திடலாம். குவாலிட்டி வைஸ் சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு saree பார்க்கலாம். இந்த சாரீஸ்ல கலர்ஸ் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. எனக்கு இந்த கிரீன் பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இந்த saree. நிஜமாவே நம்ம கையில ஒரு துப்பட்டா வச்சிருக்கிற மாதிரி ஃபீலிங் தான் இருக்கும். அந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸான saree. இதுக்கு எந்த விதமான பார்டர் கிடையாது. ஆனா saree ஃபுல்லாமே இந்த சர்க்கிள் டிசைன் ரொம்ப அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சி போச்சு. பிளவுஸ் வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்திருப்பாங்க, சிம்பிளான பார்டரும் கொடுத்திருப்பாங்க. ஸோ பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்டா இருக்கும். saree ரொம்ப சாஃப்டா இருக்கு. சில்க் மெட்டீரியல் தான், ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்கு. கட்டின மாதிரியே தெரியாது. இந்த saree கட்டுறப்ப கூட அந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு. எக்ஸலண்ட் குவாலிட்டியோட வந்திருக்கு. இந்த சாரியில கலர்ஸ் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். வேர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப ஈஸியா கேரி பண்ணலாம். இந்த saree நான் வாங்குறப்போ 445 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 430க்கு அவைலபிளா இருக்கு. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு saree. பாக்குறப்ப ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனா வேர் பண்ண பிறகு ஒரு நல்ல லுக் கொடுக்கும். ஃபெஸ்டிவல் டைம்ல வேர் பண்றதுக்கு இந்த saree பர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நான் வேர் பண்ணிருக்கிற இந்த ஒயிட் கலர் பிளவுஸ் கூட மீஷோல இருந்து வாங்கினது தான். பிளவுஸ் கடைசியில சொல்றேன், வேர் பண்ணி காமிச்சிட்டே இல்லைங்களா? சோ அதுக்காக இப்போ வந்து டீடைலா சொல்லிடுறேன். பிளவுஸ் சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் தின்னா இருக்கிற மாதிரி என்னோட ஃபீலிங். இதுக்கு எந்த விதமான ஊக்ஸும் கிடையாது. டிஷர்ட் மாதிரி வேர் பண்றதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் தின்னா இருக்கவே கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணிச்சு. மத்தபடி மீதி எல்லாமே நல்லா இருக்கு. அது டீடைலா அதுக்கப்புறம் சொல்றேன். இப்போ வந்து ரெட் கலர் saree பார்க்கலாம். ஆக்சுவலி நான் பிக்சர்ல பார்த்தது பிங்க் கலர், பட் எனக்கு ரிசீவ் ஆனது ரெட் கலர். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ரெட் தான் ரிசீவ் ஆயிருக்கு. ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ரெட் தான் வந்திருக்கு, பிங்க் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் எனக்கு ரெட் கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிஜமாவே ஜஸ்ட் வாவ், எக்ஸலண்ட் குவாலிட்டியோட வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த saree. இந்த சாரில நீங்க ஆஃப் saree கூட பிளான் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்டா பிளவுஸ் ஆர் துப்பட்டா மட்டும் வேர் பண்ணி பாருங்க. எக்ஸலண்டா இருக்கும். நிஜமாவே saree விட ஆஃப் சாரியே நல்லா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி மைண்ட்ல தோணிட்டே இருக்கு. பட் saree கட்டினாலும் எக்ஸலண்டா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. saree ஃபுல்லாமே ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ லுக் வைஸ் ரொம்ப கிராண்டா இருக்கு. இதுக்கு பிளவுஸ்ல வந்து நிறைய கோல்டு ஜரி இருக்கிற மாதிரி பார்த்தாங்க. ஸோ அதை விட இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வேர் பண்ணா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சூப்பரா இருக்கு. saree மிஸ் பண்ணிக்காதீங்க. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு saree பார்க்கலாம். இதுக்கு பிளவுஸ் பீஸ் செப்பரேட்டா கொடுத்துட்டாங்க. பிளவுஸ் வந்து
இந்த மாதிரி கலர்ல இருக்கும். நேவி ப்ளூ வித் எல்லோ நிறைய மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். பார்டர் வந்து நேவி ப்ளூல இருக்கும். saree வந்து எல்லோ வித் நேவி ப்ளூ காம்பினேஷன்ல இருக்கும். ஸோ லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வெயிட்டா இருக்கு இந்த saree. ஆனா பிக்சர்ல பார்த்த ஹைப் வந்து இதுல குடுக்கலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பிக்சர்ல இருக்கிற மாதிரி வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணிச்சு. இது எல்லோ கலர்ல இருக்கு. பட் பிக்சர்ல நான் பார்த்தது வந்து மேங்கோ எல்லோ கலர். ஸோ அந்த கலர்ல வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீலிங். பட் இது கூட நல்லா தான் இருக்கு. ஆனா இது ப்ரீப்ளீட் பண்ணி கட்டினா இன்னும் கொஞ்சம் லுக் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணிச்சு. கொஞ்சம் பட்டு saree மாதிரி ரொம்ப நேரம் கட்ட வேண்டியதா இருந்துச்சு இந்த saree. ஸோ இந்த saree வாங்குனீங்கன்னா ஒரு முறை ப்ரீப்ளீட்டிங் பண்ணிக்கிட்டே அதுக்கப்புறம் வேர் பண்ணிக்கோங்க. லுக் வைஸ் நல்லா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு saree பார்க்கலாம். இது கிரீன், மெஹந்தி கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல இருக்கும். சில்க் மெட்டீரியல்ல வந்திருக்கு. பட் பிக்சர்ல பார்த்தது வந்து கொஞ்சம் ஜார்ஜெட் மெட்டீரியல்ல இருக்கும். ஸோ நான் நினைச்சேன் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட சாஃப்டா தான் இருக்கு. பட் அதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படின்னு நினைச்சேன். பட் இது வந்து சில்க் மெட்டீரியல்ல பார்க்கறதுக்கே பட்டு saree லுக்ல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கலர் காம்பினேஷன் ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஏன்னா இது ரொம்ப ரேரான கலர். ஆனா பிக்சர்ல பார்த்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நேர்ல பார்க்கறதுக்கே. அதுதான் சொல்ல வர. ரொம்ப நல்லா இருக்கு. இதோட குவாலிட்டி கூட ரொம்ப நல்லா இருக்கு. வேர் பண்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த பிங்க் கலர்ல கொடுத்ததே நான் ஃபர்ஸ்ட் பிளவுஸ் நினைச்சிட்டேன். பட் அது முந்தானி. பிளவுஸ் கூட பிங்க் கலர்ல தான் கொடுத்திருக்காங்க. பட் டிஃப்ரெண்ட் டிசைன்ல கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இந்த saree பிரைஸ் வந்து 609 rupees இருக்கு. இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. வந்த உடனே நான் லிங்க் அட்டாச் பண்றேன். அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ரெடிமேட் பிளவுசஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்க 2-3 பிளவுஸ் பார்த்துட்டீங்க இந்த சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணது. இன்னொரு முறை பார்த்துடுங்க. ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளவுஸ் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக் பண்ண. பார்க்கறதுக்கும் ரொம்ப யூனிக்கா தான் இருக்கு. நெக்கு கிட்ட ஸ்லீவ்ஸ் கிட்ட பிரில்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு. நெக் வந்து ரொம்ப க்ளோஸ்டு நெக் தான் கொடுத்திருக்காங்க. மெட்டீரியல் ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னு இல்ல, ரொம்ப தின்னாவும் இருக்கு அப்படின்னு இல்ல, மீடியமா இருக்கு மெட்டீரியல். ரொம்ப திக்காவும் இல்ல, தின்னாவும் இல்ல. இதுக்கும் எந்த விதமான ஊக்ஸ் இல்லாதனால டிஷர்ட் மாதிரி வேர் பண்ணிக்கணும். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நிஜமாவே சொல்றேன். இந்த மாதிரி டிஷர்ட் மாதிரி வேர் பண்றது எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும் தெரியுங்களா? ஊக்ஸ் இருந்தாதான் அங்க ஓப்பன் ஆயிடும், இங்க ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த பிரச்சனையே இதுல கிடையாது. உங்களோட எக்ஸாக்ட் சைஸ் நீங்க மென்ஷன் பண்ணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா ஃபிட் ஆகும். கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் இந்த பிளவுஸ் நிஜமாவே. ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் பிளவுஸ் பார்க்கலாம். பிளாக் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஆனா நான் இப்போ பிக் பண்ணது எல்லாமே பட்டு சாரீஸ் தானே. ஸோ பட்டு saree லுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பிளாக் கலர் பிளவுஸ் வந்து வேர் பண்ணி காமிக்க முடியல. ஆனா இந்த பிளாக் கலர் பிளவுஸ் வந்து ரொம்ப திக்கான மெட்டீரியல்ல வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி. இது கூட டிஷர்ட் மாதிரி வேர் பண்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும் லுக் வைஸ். இது ஜஸ்ட் 177 rupeesக்கு தான் வாங்கினேன். ஸோ ரொம்ப வர்த்து மச்சி அப்படின்ற மாதிரி தோணிச்சு. உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. பிளாக் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அதுக்கப்புறம் கிரீன் கலர் பிளவுஸ் ஒன்று பார்க்கலாம். ஆல்ரெடி 2 சாரீஸ்க்கு வேர் பண்ணி காமிச்சிருக்கிறேன். நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட சேம் ஊக்ஸ் இல்லாத டிஷர்ட் மாதிரி வேர் பண்றது தான். இதுல ஸ்லீவ்ஸ் ரொம்ப யூனிக்கா கொடுத்திருக்காங்க. ஸ்லீவ்ஸ் மேல் பக்கம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸ்லீவ்ஸ் உள் பக்கம் வந்து திக்கான மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் நெக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா போ டிசைன்ல கொடுத்திருக்காங்க. எக்ஸலண்டா இருக்கு குவாலிட்டி ஆல்சோ. ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சாரீஸ்க்குமே மேட்ச் ஆகுது. லைக் பட்டு சாரீஸுக்கு கூட இது மேட்ச் ஆகுது. இதுல கலர்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒரு 4-5 வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா சாரீஸ்க்குமே மேட்ச் பண்ணிக்கலாம். பிளவுஸ் சூப்பரா இருக்கு. மிஸ் பண்ணிக்காதீங்க. குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த பிளவுஸ் வந்து 258 rupeesக்கு நான் வாங்கினேன். இப்போ வந்து 253 rupeesக்கு அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரேட் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதுக்காக தான் நான் ரேட் வந்து மென்ஷன் பண்றதே கிடையாது. ஆனா லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் மென்ஷன் பண்றேன். நான் வாங்கின ரேட்டு நான் வாய்ஸ் கொடுக்குறப்ப இருக்கிற ரேட் மட்டும் தான் மென்ஷன் பண்றேன். இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கலாம். ஸோ உங்களுக்கு
உங்களுக்கு அந்த டைம்க்கு என்ன ரேட் இருக்கோ அது பார்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் ப்ளவுஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஒயிட் கலர் ப்ளவுஸ் வந்து சேம் முன்னாடி சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் தின்னாக இருக்குது, கொஞ்சம் திக்காக இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கி பாருங்க. உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிட்டர்ன் கொடுத்துடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்துட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். எப்படி இருக்கு என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய்.